நிலா சோழன் ரிசப்ஷனுக்கு போவாங்க அப்படின்னு யாரெல்லாம் நினைக்கிங்களோ அவங்கெல்லாம் சேனலை ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இல்லை போக மாட்டாங்க அப்படின்னு யாரெல்லாம் நினைக்கிறீங்களோ அவங்கெல்லாம் கமெண்ட் பண்ணிவிட்டு அப்படியே லைக் பண்ணிடுங்க. மனோகர் சொல்கிறாங்க, டேய் தாஸ் இங்கே வாடா அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாங்க. என்னப்பா சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இல்லைடா நம்ம நிலாவுக்கு ரிசப்ஷன் வைக்கலாமா அப்படின்னு சொல்லி நானும் அம்மாவும் பேசிகிட்டு இருக்கோம், நீ என்னடா சொல்கிற அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அவளாக தேர்ந்தெடுக்கிட்ட வாழ்க்கைக்கு நீங்கள் எதுக்குப்பா ரிசப்ஷன் வைக்கணும், அவள் என்ன ஒத்துக்கவா போகிறா அப்படிங்கிற மாதிரி தாஸ் கேட்குறாங்க. உடனே தேனு சொல்கிறாங்க, இல்லைடா என்ன இருந்தாலும் நம்ம பொண்ணாச்சு, நம்ம அவளை கொஞ்சமாவது பார்க்கணும்லாடா, அதனால நம்ம அவளுக்கு ரிசப்ஷன் பெருசாக பண்ணிடலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இல்லைம்மா என்னம்மா நீங்கள் பேசுகிறீங்க, நம்ம சொன்ன மாப்பிள்ளையாவை கல்யாணம் பண்ணிக்கிட்டாளா, இல்லை பரவ என்ன அப்படின்னு சொல்லி தாஸ் கேட்குறாங்க. உடனே தேனு சொல்கிறாங்க, இல்லைடா நம்ம சொந்தக்காரங்க முன்னாடி நம்ம கொஞ்சமாவது மரியாதையாக இருக்கணும்ல, அப்போ அவங்களுக்கு நல்லபடியாக ரிசப்ஷன் பண்ணால் நல்லாயிருக்கும்னு நான் நினைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. உடனே தாஸ் சொல்கிறாங்க, எனக்குன்னா இந்த ரிசப்ஷன் மேலே விருப்பமே கிடையாது, அதுக்கு மேலே உங்கள் விருப்பம்ப்பா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு போயிருந்தாங்க. உடனே தேனும் மனோகரும் பேசுகிறாங்க, நம்ம ரிசப்ஷன் வைக்கிறது தான் நல்லதுங்க அப்படிங்கிற மாதிரி தேனு சொல்லிகிட்டு இருக்காங்க. உடனே சரி நான் நிலாட்ட பேசுகிறேன் அப்படின்னு சொல்லி மனோகர் சொல்கிறாங்க. உடனே மனோகர் நிலாவுக்கு ஃபோன் அடித்து, இப்படி உங்கள் 2 பேர்த்துக்கும் ரிசப்ஷன் வைக்கோமா வந்துடுங்க அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்க. இல்லை அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம்ப்பா, நான் வரல, எனக்கு வேலை இருக்குது, நான் ஃபோனை வைக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிருந்தாங்க. உடனே சோழனுக்கு ஃபோன் அடித்து, மாப்பிள்ளை இப்படி நாங்கள் ரிசப்ஷன் வைக்கோம், நிலா வேண்டான்னு சொல்கிறான், நீங்கள் தான் எப்படியாவது கன்வின்ஸ் பண்ணி கூட்டு வரணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. உடனே சோழனும் சரி நான் பார்த்துக்கிடுறேன், நிலாட்ட கேட்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சுருந்தாங்க. சோழன் நிலா கிட்டே கேட்குறாங்க, என்ன நிலா ஏன் ரிசப்ஷனுக்கு போனால் என்ன, நம்ம போவோமே அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம் சோழன் விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நிலா ஆஃபீஸ்க்குள்ளே போயிருந்தாங்க. அப்படியே வானதியையும் பாண்டியையும் காட்டுறாங்க. இப்படி ஒரு மெடிக்கல் ஷாப் இருக்குது, நீ புதுசாக ஓப்பன் பண்ணால் உன்னால் ரன் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும், அதனால் இந்த மெடிக்கல் ஷாப்பை போய் நம்ம பார்ப்போமா அப்படின்னு சொல்லி கேட்டுட்ருக்காங்க. இப்போ என்ன என் மேலே உனக்காக்குறேன், நான் தான் ஒன்றுத்துக்கு ஆக மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி நீ சொல்லிகிட்டு இருந்தல்ல அப்படின்னு சொல்லி வானதியும் சண்டை போட்டுட்ருக்காங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லடி, என் கூட இப்போ வாரியா வரலையா அப்படின்னு சொல்லி பாண்டி கேட்டுட்ருக்காங்க. சரி வா பார்ப்போம் அப்படின்னு சொல்லி பாண்டி வானதியை கூட்டு போகிறாங்க. அந்த மெடிக்கல் ஷாப்பை வானதி பார்த்துட்டு அவங்களும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, இதையே வாங்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. உடனே இதை பற்றி விசாரிக்கிறதுக்கு கேட்கும்போது அட்வான்ஸே 5 லட்ச ரூபாய்க்கு மேலே கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. பாண்டிக்கும் வானதிக்கும் என்ன பண்ணுறதுனே தெரில, எப்படியாவது பாண்டி புரட்டி கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்ருக்காங்க. வானதி நம்ம அப்பாட்ட கேட்டு பார்ப்போம் அப்படிங்கிற மாதிரி நினச்சிட்ருக்காங்க. 2 பேரும் அப்படி யோசிச்சுட்டே பைக்கில் ஏறி வந்துடுதாங்க. வானதியும் பாண்டியும் பைக்கில் வந்துட்டு இருக்கும்போது வானதி கேட்குறாங்க, இதுவே நிலாவாக இருந்தால் கண்டிப்பாக நான் எப்படியாவது அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருவேன் அப்படின்னு சொல்லி உங்கள் வீட்டில் உள்ளவங்க எல்லோரும் சொல்லியிருப்பீங்கள்ல, இப்போ எனக்கு மட்டும் எதுவும் சொல்லாமல் அமைதியாக வரல பாண்டி அப்படிங்கிற மாதிரி வானதி சொல்லிகிட்டு இருக்காங்க. உனக்கு எப்படி ரெடி பண்ணலான்னு தாண்டி நான் யோசிச்சுட்டு வரேன், அதுக்குள்ளே நீ எதுக்கு பறக்கிற அப்படிங்கிற மாதிரி பாண்டி கேட்குறாங்க. உடனே வானதியும் பாண்டியும் அப்படியே சண்டை போட்டுட்டு போயிட்டுருக்காங்க. உடனே பாண்டி கேட்குறாங்க, நீ எதுக்கு எப்போதுமே அவங்கள இதாகவே பார்க்குற, உனக்கு அக்கா மாதிரி யோசிக்கவே மாட்டேன், நீங்கள் 2 பேரும் எப்படி தான் அந்த வீட்டில் இருக்க போகிறீங்கன்னு நினச்சாலே எனக்கு பயமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி பாண்டி சொல்லிகிட்டு இருக்காங்க. ஆமாம் எப்போ பார்த்தாலும் நீ என்னையே குறை சொல்ல, அவங்கள எதுவும் சொல்லிடாத அப்படிங்கிற மாதிரி வானதி சொல்லிகிட்டு இருக்காங்க. அப்படியே சாயந்தரம் ஆகுது. சோழன் நிலாவை வீட்டுக்கு கூட்டு வராங்க. அப்போ எல்லாருமே வீட்டில் தான் இருக்காங்க. உடனே சோழன் சேரன் கிட்டே சொல்கிறாங்க, அண்ணே இப்படி நிலாவோட அப்பா எனக்கு ஃபோன் அடித்து ரிசப்ஷன் வைப்போமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க, நிலா வேண்டான்னு சொல்கிறாங்கண்ணே, என்னென்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி சேரன் கிட்டே கேட்குறாங்க. அதில் என்னப்பா இருக்குது, அவங்களுக்கும் ஆசை இருக்குல்ல, நீ ஒத்தைக்கு ஒரு பொண்ணு, அதனால நீ ரிசப்ஷனுக்கு போயிட்டு வாப்பா அப்படிங்கிற மாதிரி சேரன் சொல்கிறான். அதெல்லாம் ஒன்றும் வேண்டாண்ணே அப்படிங்கிற மாதிரி நிலா சொல்கிறாங்க. உடனே சேரன் சொல்கிறாங்க, அப்போ நம்ம எல்லோரும் போகலாம் வரியாப்பா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. உடனே நிலாவுக்கு என்ன சொல்லனே தெரியாமல் சரிண்ணே அப்படின்னு சொல்லிதாங்க. சரி நான் அப்பா கிட்டே பேசுகிறேன் அப்படிங்கிற மாதிரி நிலா சொல்லிடுதாங்க. உடனே அவங்க அப்பா கிட்டேயும் பேசி நிலா ஓகே சொல்கிறாங்க, நாங்கள் ரிசப்ஷனுக்கு வரோம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ரிசப்ஷனுக்கு நம்ம சைட்லேருந்து ஏதாவது கொண்டு போகணுமாப்பா, என்னெல்லாம் கொண்டு போகணும் என்ன ஏது எல்லாத்தையும் விசாரித்து வைப்பா, நம்ம என்னெல்லாம் கொண்டு போகணுமோ அதெல்லாம் கொண்டு போயிடலாம் அப்படிங்கிற மாதிரி சேரன் சொல்லிகிட்ருக்காங்க. அதெல்லாம் ஒன்றும் வேண்டாண்ணே, ரிசப்ஷனே வேண்டான்னு சொல்கிறீங்க, நீங்கள் என்னென்ன இப்படி பேசிகிட்டு இருக்கீங்க, அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம், அதெல்லாம் அவங்களே பார்த்துப்பாங்க அப்படிங்கிற மாதிரி நிலா சொல்லிகிட்ருக்காங்க. அப்புறம் பல்லவன் கேட்குறாங்க, அப்போ உங்களுக்கு ரிசப்ஷனுக்கு ட்ரெஸ்ஸெல்லாம் எடுக்கணுமா அண்ணி, எனக்கெலாம் ட்ரெஸ் எடுத்து தருவீங்களா அப்படின்னு சொல்லி பல்லவன் கேட்டுட்ருக்காங்க. உடனே நிலா கண்டிப்பாக உனக்கு ட்ரெஸ் எடுத்து தராமலையாடா இருப்பேன், வா நம்ம போய் ட்ரெஸ் எடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி பேசிகிட்ருக்காங்க.
அப்போ பார்த்து வானதி பாண்டிக்கு ஃபோன் அடிக்கிறாங்க. உடனே பாண்டி என்ன பேசிகிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி வானதி கேட்டுட்ருக்காங்க. உடனே இப்படி ரிசப்ஷனுக்கு போகணும் அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ நானும் வரவா அப்படின்னு சொல்லி வானதி கேட்காங்க. உங்கள் வீட்டில் ஃபஸ்ட்டு பர்மிஷன் தருவாங்களா அப்படிங்கிற மாதிரி கேட்டுட்ருக்காங்க. அதை பற்றி உனக்கு என்ன கவலை, நான் பர்மிஷன் வாங்கி நானும் வரேன் அப்படிங்கிற மாதிரி வானதி சொல்லிகிட்டு இருக்காங்க. இதுதான் இனி வர போகிற எபிசோடில் நடக்கும்னு நான் நினைக்கிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க ஃப்ரெண்ட்ஸ்? இன்றைக்கான எபிசோடில் என்ன நடந்துச்சு அப்படின்னா, சோழன் வந்து சொல்கிறாங்க, வானதி இப்படி மெடிக்கல் வைக்கணும்னு சொன்னாலாட, இப்படி ஒரு மெடிக்கல் வருது, விற்றுட்டு கிளம்புறாங்களாம், அதை நீங்கள் வாங்கி நடத்துங்க அப்படிங்கிற மாதிரி பாண்டிக்கிட்ட சொல்கிறாங்க. உடனே நான் கேட்டு பார்க்குறேன் வானதிக்கிட்ட அப்படிங்கிற மாதிரி பாண்டி சொல்கிறாங்க. உடனே சோழன் சொல்கிறாங்க, அவள் எங்கடா பிஸ்னஸ்லாம் வச்சு நடத்திக்கிட போகிறா அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க. உடனே நிலா சொல்கிறாங்க, அவங்கள பற்றி உங்களுக்கு கமெண்ட் தேவையில்லை அப்படிங்கிற மாதிரி நிலா சொல்லிகிட்ருக்காங்க. அப்படியே நிலா என்ன ஆஃபீஸில் கொஞ்சம் ட்ராப் பண்ணுறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டுட்ருக்காங்க. உடனே சோழனும் போய் ஆஃபீஸில் போய் ட்ராப் பண்ணுறாங்க. அப்போ அவங்க அப்பா கால் பண்ணி ரிசப்ஷனுக்கு வாங்கம்மா அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி டாபிக் போய்ட்டுருக்கு. இல்லைப்பா நான் வரல அப்படிங்கிற மாதிரி நிலாவும் சொல்லிகிட்டு இருக்காங்க. உடனே சோழனுக்கு ஃபோன் அடித்து மாப்பிள்ளை ரிசப்ஷனுக்கு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இல்லை நிலா வேண்டான்னு சொல்கிறா அப்படின்னு சொல்லிட்டாங்க. உடனே உங்களெல்லாம் வச்சுக்கிட்டு என்ன பண்ணுறது சோழன், நீங்களாக சொல்கிற மாதிரி சொல்ல மாட்டீங்களே, என்ன எதுக்கு மாட்டி விட்றீங்க அப்படிங்கிற மாதிரி நிலாவும் கேட்டுட்ருக்காங்க. இங்கே பாண்டி வந்து வானதிக்கிட்ட இப்படி ஒரு மெடிக்கல் ஷாப் இருக்கான், நம்ம போய் பார்த்துட்டு வருமா அப்படின்னு சொல்லி கேட்டுட்ருக்காங்க. சரி வா பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்ருக்காங்க. இதோட இன்றைக்கான எபிசோட் முடிச்சிருக்காங்க.